அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அறிகிறேன். ஸோ டிப்ளமோ லெவல், ஐடி லெவல், தமிழ்நாடு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ல இசிஇ ட்ரிபிள்இக்கு எவ்வளோ வேகன்சிஸ்? ஸோ இவ்வளோ கம்மியானதா? ஏன் கம்மியானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ஏஇ எக்ஸாம் இந்த அப்ளிகேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து அப்ளை பண்ணிருங்க. ஸோ அதை பற்றின டீடைல்ஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், தயவு செய்து போய் பாருங்க. சரியா? ஸோ இந்த இசிஇ ட்ரிபிள்இ இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏஇக்கே பாத்தீங்கன்னா 87 போஸ்ட் போட்டுருக்காங்க. ஆனா இங்க டிப்ளமோ லெவல் வரப்ப அப்படியே மொத்தமா டவுன் ஆயிருச்சு. சரியா? சோ அது எவ்வளவு பணியிடங்கள், யார் யார் எலிஜிபிள், என்னென்ன குவாலிபிகேஷன், சிலபஸ் என்ன, அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ், மெட்டீரியல் எப்படி இது பண்றது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ட்ரிபிள்இ அண்ட் இசி இன்ஜினியரிங் டோட்டல் வேகன்சி எவ்வளவு பாத்தீங்கன்னா 48ங்க. மொத்தமா எவ்வளவு 48 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன வேகன்சி அப்படின்றத பார்த்துக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டெஸ்டர் அப்படின்ற ஒரு இது இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 2 வேகன்சி தான். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் தான். அது என்ன உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல உல்டா லக்கடி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே ட்ரிபிள்இ இசிக்கு வந்து கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல தான் கேட்பாங்க. ஆனா இங்க வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல கேட்டிருக்காங்க. அது ரொம்பவே பெரிய நல்ல விஷயம். ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்துல எதுல படிச்சாலும் நீங்க வந்து ஈஸியா எழுதிடலாம். ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல் நம்மளோட RLAcademy.comல வெப்சைட்ல இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, தாராளமா போய் விசிட் பண்ணுங்க. போனீங்கன்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, ஸோ டிஎன்எம்பிசி, டிஎன்எம்ஏ, ஸோ எல்லாத்துக்குமே காமனா இருக்கக்கூடியதான். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா சாம்பிள் மெட்டீரியல் வச்சிருப்போம், அதை பாருங்க. சிலபஸை டவுன்லோட் பண்ணி சாம்பிளை பார்த்துட்டு ஓகே கவர் ஆகுது அப்படின்னா நீங்க பே பண்ணிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் மெட்டீரியல் மட்டும்தான். சரியா? இதேதான் எல்லாத்துக்குமே. ஆக்சுவலா எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இதேதான். அதே மாதிரி இந்த சி லைசன்ஸ் அப்படின்றது என்னன்னு தெரியல. டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் 11 வேகன்சி கொடுத்திருக்காங்க. 3327 கோடு. இது வந்து ஐடிஐ எலிஜிபிள் ஆர் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அவங்களும் எலிஜிபிள். அது போக அவங்க வந்து சி லைசன்ஸ் அப்படின்றத வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சி லைசன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. நானும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, கமர்ஷியல் டிரைவர் லைசன்ஸ். ஆக்சுவலா வந்து டிரைவிங் லைசன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து சி லைசன்ஸ். சரிங்களா? சி லைசன்ஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகேவா, சி லைசன்ஸ்ன்றது கமர்ஷியல் டிரைவர் லைசன்ஸ். அதாவது டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் இருக்குல்ல, அந்த லைசன்ஸ் இருந்தாதான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, பாப்போம் நம்ம. சரிங்களா? ஸோ மொத்தம் 11 வேகன்சி. சரியா? அந்த சி லைசன்ஸ்னா கமர்ஷியல் லைசன்ஸ், அது இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதையும் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் வரும். அடுத்து டெக்னீஷியன் அண்ட் ஆப்ரேஷன், டெக்னீஷியன்லேயே ஆப்ரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் டு ஆல், அதாவது மெக்கானிக்கல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இவங்க 3 பேருக்குமே எலிஜிபிள் தான். 35 வேகன்சி. ஸோ உங்களுக்கு மெக்கானிக்கலுக்கு மட்டும் தான் இங்கிலீஷ்ல கொஸ்டின் வரும். மற்ற எல்லாருக்குமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தான் வரும். சரியா? மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இங்க வராது. ரைட், இது வராதுங்க உங்களுக்கு. ஸோ இதை எடுத்துருவோம். சரியா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் அண்ட் ஆட்டோ மெக்கானிக், இதுவும் வந்து உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள்ல வருது. சரி, ஓகே. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா அதுதாங்க வேகன்சி. இது வரைக்கும் நாங்கள் 35, 11, 40, மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை 48 வேகன்சி. இதுதான் அந்த டீடைல்ஸ். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி. அதுக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட RLAcademy.comல என்ன பண்ணியிருக்கோம், நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மெட்டீரியல் இருக்கு. ஸோ தயவு செய்து வாங்கிக்கோங்க. இதுல இருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் ஆக வந்துடும். ஜிஎஸ்க்கு மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ஆகஸ்ட் லாஸ்ட்ல உங்களுக்கு ஜிஎஸ் மெட்டீரியல் வந்துடும். ஆப்டிடியூடுக்கு கிளாஸஸ் கொடுத்துருவோம். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, இவ்வளவு கொடுக்குறோம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சிலபஸ் டவுன்லோட் பண்ற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன சிலபஸ் தேவையோ எல்லாத்தையுமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, முக்கியமா டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் இருக்கும். தயவு செய்து சாம்பிளை பார்த்துட்டு வாங்க. ட்ரிபிள் இசிக்கு தமிழ் மீடியம் மெட்டீரியல் தான் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் ரெடி பண்ணோடனே கண்டிப்பா வந்து அப்லோட் பண்றோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அப்ளை வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். மறக்காம என்ன பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.